எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பாவம் செய்யவில்லை என்றாலும். சில தினங்களுக்கு முன்னாடி பரமாத்மா வாணியில ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் டச் பண்ணார். ஆக்சுவலா இந்த ஆங்கிள் அவர் முன்னாடி டச் பண்ணியிருக்காரா அப்படின்னா எனக்கே டவுட்டா இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் ஆஃப் பீப்புளை பற்றி பேசுகிறாரு. அவங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டு, ரைட்டு, கரெக்டான வழியில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரைட்டாக தான் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ணது போதுமா அப்படின்ற கேள்வி கேட்குற மாதிரி பரமாத்மா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அது என்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரும். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எந்த கெட்ட காரியமும் செய்கிறது கிடையாது, காலையிலேருந்து மாலை படுக்க போகிற வரைக்கும் நாங்கள் எந்த கெட்ட காரியம் செய்யறதில்லை அப்படின்றாங்க. பரமாத்மா அவங்கள பார்த்து கேட்குறாரு, நல்லது, நீங்கள் எந்த கெட்ட காரியமும் செய்யலை, என்ன நல்ல காரியம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. இது ஒரு நல்ல பாயிண்ட். பாருங்களேன், சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் பதவிகள் எப்படி கிடைக்குதுன்னா, நம்ம எவ்வளோ புண்ணிய காரியங்கள் செய்திருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான். நீங்கள் பாவமே செய்யலைன்றீங்க காலம்பருந்து சாயந்தரம் வரைக்கும், சந்தோஷம். எவ்வளோ புண்ணியம் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு இருக்க அக்கௌண்ட் எங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு சார்ட் வைங்கன்னு கேட்குறாரு. ஸோ கெட்டது பண்ணலைன்றது நல்ல விஷயம். நல்லது பண்ணியிருக்கோமா அப்படின்றதுக்கு கேள்வி கேட்குறாரு, அக்கௌண்ட் கேட்குறாரு பரமாத்மா. அடுத்தது, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விகாரத்துக்கு போய் காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசையில் ஈடுபடலை, அதனால எனக்கு எந்த இழப்பும் கிடையாது காலையிலேருந்து மாலை வரைக்கும் அப்படின்றாங்க. பரமாத்மா சொல்றாரு, ரொம்ப சந்தோஷம், நீங்க எந்த இழப்பு வரல உங்களுக்கு, ஆனா என்ன சம்பாதிச்சு வச்சீங்க அப்படின்னு சம்பாதிச்சதுக்கான கணக்கு கேட்கிறார். இழக்கலன்றது நல்ல விஷயம்தான், என்ன சம்பாதிச்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது, நாங்க யாருக்குமே துக்கம் கொடுக்கறது இல்ல, எண்ணம் சொல் செயல் மூலமா எந்த ஒரு ஆத்மாவும் நான் காயப்படுத்துறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பரமாத்மா சொல்ற, ரொம்ப சந்தோஷம், நீங்க யாருக்கும் துக்கம் கொடுக்கல, எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தீங்கன்னு கேட்கிறார். இது சுகம்ன்றது என்னன்னா, நம்ம கிட்ட ஆத்மாக்கள் வராங்க, பேசுறதுக்கு வராங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு ரூம்ல இருக்கீங்க, அந்த ரூம்ல இருக்க எல்லாருமே உங்ககிட்ட பேச விருப்பப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்க குணம் அந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஆனா உங்களை பார்த்தாவே ஒதுங்கி போகணும்னு எல்லாருக்கும் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குணத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ நம்ம எல்லாருக்கும் சுகம் கொடுக்கறவங்க மாதிரி இருந்தால் மட்டும்தான் எல்லாரும் நம்மளை விரும்பி பேசுவாங்க. எல்லாருக்கும் நம்மளை கண்டாவே பிடிக்கலன்னா நம்ம கிட்ட ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு அர்த்தம். அது அவங்க விரும்பாத ஒரு பழக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம். யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட பேசலன்னா ஏதோ தனிப்பட்ட கணக்கு வழக்குன்னு நினைச்சுக்கலாம். அங்க இருக்க எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கலன்னா யார் மேல ப்ராப்ளம்? நம்ம மேலதான் ப்ராப்ளம். ஸோ பரமாத்மா இப்படி யோசிக்க சொல்றாரு. அதாவது நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிறது பெருமை கிடையாது, எத்தனை பேருக்கு நான் சுகம் கொடுத்தேன் அப்படின்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு பரமாத்மா கேட்கிறாரு. அதே பரமாத்மா வேற என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர் சொல்றாங்க, நாங்க அசாந்தி பரப்புவது இல்லை. அசாந்தின்றது எப்போ வரும்? இப்போ காசிப், இவரை பத்தி தப்பா பேசுறது, அவரை பத்தி அங்க தப்பா பேசுறது. நான் யாரை பத்தி எங்கேயும் தப்பா பேச மாட்டேன்ப்பா, நான் அசாந்தி பரப்புறது கிடையாது. பரமாத்மா ரொம்ப நல்லது, இதனால ரொம்ப நல்ல குணம். அசாந்தி பரப்பாம இருக்குது ரொம்ப நல்ல குணம். ஆனா சாந்தியை பரப்பிருக்கீங்களா? எல்லாருக்கும் அமைதி கொடுத்துருக்கீங்களா? இந்த ஆங்கிள் என்ன பண்ணிருக்கீங்க, அதுக்கு அக்கௌண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஓகேவா? அடுத்தது, சில பேர் என்ன சொல்றாங்க, பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாருன்னா, நம்ம இருக்கிற வீடு இருக்குல்ல, இந்த வீட்டுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரமாத்மா வாங்கி கொடுக்கணும். நம்ம இருக்கிற ஊர், சிட்டி, கண்ட்ரி, இதுக்கான சக்தி வாங்கி தரணும். என்னது? பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கான இது வாங்கி கொடுக்கணும். பரமாத்மா சொல்றாரு, சில பேர் என்ன சொல்றாங்க, நாங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் பரப்புறது கிடையாது, நாங்க அசாந்தியை பரப்புறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷன்ற பரமாத்மா. ஆனா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வாங்கி கொடுக்குறியா? பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குறீங்களா? இதை பத்தி பரமாத்மா கேட்கிறார். அது மாதிரி இந்த சுப சிந்தனை உருவாக்குறது எத்தனை பண்ணியிருக்கீங்கன்னு பரமாத்மா கேட்கிறார். சில பேர் சொல்ற, நான் யாருக்கும் கெட்டது நினைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்கல்ல, நல்லது நினைச்சீங்களா அப்படின்னு பரமாத்மா கேட்கிறார். இது ஒவ்வொரு ராஜயோகியும் செக் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள்.
நம்ம எந்த லட்சத்தில் இருக்கிறோம். நம்ம வந்து நான் கெட்டவன் கிடையாது, ரொம்ப நல்லவன், என்ன சொல் செயல்மெல்லாம் நான் யாரும் காயப்படுத்துறது கிடையாது, நாங்கள் தெய்வீக குணங்கள் தெய்வீக கலைகளோட தான் வாழ்கிறேன் அப்படிலாம் கணக்கெல்லாம் நிறைய சொல்கிறீங்க. இந்த சைடு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுறோமா, பரமாத்மா கேட்டதுக்கெல்லாம் ஸ்டாக்கு கொடுக்குறோமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் செக் பண்ணா நல்லா. இது ஏன் பரமாத்மா இதெல்லாம் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சமீபத்தில் சில அனுபவங்கள் எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கசப்பாக தான் இருந்தது. இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சென்டருக்கு சேவை, அதுக்கு நம்ம உதவி கேட்குறோம்னு வச்சுக்கலாம். அதாவது வாங்கி இங்கே கொடுக்குறோம், உதவியாளர் பைசா இருக்கவங்ககிட்ட கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கொடுக்குற விளக்கங்கள்லாம் வினோதமாக இருக்குது. என்ன கொடுக்குறாங்கன்னா, ஸ்ரீலங்காவில் ஒரு சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு டொனேஷன் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம வழியாக வருது, இல்லை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி சென்னையில் ஒரு சென்டருக்கு கேட்குறோம், இல்லை சென்னையில் இந்தியாவில் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் நான் ஒரு 10,000 ரூபா கொடுத்தேன்னா, சேவைக்காக கொடுத்தேன்னா அது ஒரு அமௌண்ட்டு. ஆனால் அதே 10,000 அப்படியே தூக்கி நான் ஸ்ரீலங்காவில் கொடுத்தேன்னா அது வந்து 40,000 ரூபா. கிட்டத்தட்ட இந்தியாவோட ரூபாவும் ஸ்ரீலங்காவோட ரூபாவுக்கும் கிட்டத்தட்ட அந்த டிஃப்ரென்ஸ் வருது, பக்கத்தில் வருது. நான் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லலை, பக்கத்தில் வருது. அப்போது இங்கே ஒரு சென்டருக்கு நான் 10,000 கொடுக்குறது வந்து நான் அங்கே 4 சென்டருக்கு கொடுக்க முடியும். அதனால நான் பாரதத்தில் இருக்க எந்த சென்டருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் கொடுத்தா ஸ்ரீலங்காவுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, ரெண்டும் ஒன்று தானே அவங்களுக்கு எப்போ புரியும்? இந்த 10,000மும் அங்கே 40,000 ஒன்று தானே அவங்களுக்கு எப்போ புரியும்னு தெரியல. பரமாத்மா சேவையில் கொடுக்குறீங்க, 1 ரூபா கொடுத்தா எவ்வளோ கொடுக்கும்? 5 லட்சமா திருப்பி தரேன்னு பரமாத்மா சொல்றாரு. இந்த ஊர்ல 10,000 தான், அந்த ஊர்ல 40,000. புரியுதுங்களா? இது இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது என்னோட புரிதல், இது கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்கறதும் 1 ரூபா வச்சு 10,000 பேருக்கு கொடுக்கறதுக்கும், 10,000 பேருக்கு 1 ரூபா கொடுத்துட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு புண்ணியம் பயங்கரமா கிடைச்சிருமான்னு. அந்த வேல்யூ ஒன்று தானே. 10,000 தான் கொடுத்துருக்கீங்க, இங்க ஒரு ஆளுக்கு அந்த 10,000 கொடுத்தீங்க, இங்க அந்த 1 ரூபா வச்சு 10,000 பேருக்கு கொடுத்தீங்க. அப்போ நான் 10,000 பேருக்கு கொடுத்துட்டேன் அந்த மாதிரி கணக்கு வச்சு பாபா வந்து பயங்கரமா கொடுக்க போறாரான்னா எனக்கு அப்படிலாம் தெரியல. இந்த மனசு தான் கணக்கு, எவ்வளோ ஆத்மார்த்தமா நம்ம கொடுக்குறோன்றது தான் கணக்கு. பரமாத்மா என்ன சொல்றாரு, ஒரு ஏழை வந்து ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக, அதாவது ராஜயோக சென்டர் கட்டுறதுக்காக ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தா அவருக்கு நான் மாளிகை தரேன்னு சொல்றாரு பரமாத்மா. அது பெரிய பணக்காரன் 1 லட்சம் ரூபா கொடுத்தாலும் ஏழை கொடுத்த 1 ரூபாய்க்கு சமம்ன்றார். இங்க பரமாத்மா பார்க்கறது மனசு, புரியுதுங்களா? ஸோ சேவை பண்றவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஃபைன் டியூன் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது, நிறைய பேர் நமக்கு உதவின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பெஷலி எனக்காக யோகா பண்ணுங்க, ஃபினான்ஷியல் கிடையாது, யோகா பண்ணுங்கன்னு கேட்டா நிறைய பேர் கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுமா? நீங்க ராஜயோகியான்னு கேட்டுறாங்க. ஆமா, உங்களுக்கு ராஜயோகம் தெரியும்னா நீங்களே ராஜயோகம் பண்ணிக்கங்க, நீங்களே பரமாத்மா நினைவு பண்ணி என்னையும் நினைக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்களேன், நான் இப்போவும் டெய்லி அமிர்த வேலையில் ஒரு 10 பேருக்கு நான் யோகா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது 7-8 பேர் வந்து ராஜயோகிகள் தான். இதில் வந்து நான் ராஜயோகிக்கு பண்ண மாட்டேன், ராஜயோகம் தெரியாதவங்களுக்கு பண்ணுவேன், இந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் பண்ண தேவை. என்னோட புரிதல் நான் சொல்கிறேன். யாராவது எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா பரமாத்மா நமக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, இந்த நபருக்கு, இந்த ஆத்மாவுக்கு உதவி பண்ணு அப்படின்ற கட்டளை மேலேருந்து வருது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த ஊர்லேருந்து வந்தால் பண்ண மாட்டேன், இவர் நான் பண்ண மாட்டேன், அவர் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் பயங்கரமாக உழைக்கிறாங்க, ஆனால் ரிசல்ட்டே பார்க்க மாட்டாங்க, வெற்றின்றதே கிடையாது, எல்லாம் தள்ளி 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 போதும். ஒன்று புரிஞ்சுக்கங்க, இந்த ட்ராமாவோட டிசைனே எப்படின்னா, நீங்கள் செய்த செயலுக்கு பலன் இருக்கு, அது இன்னைக்கா நாளைக்கான்றது தான் கொஸ்டின் மார்க். இது எல்லாம் வட்டி முதலமா என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட வந்து சேரும். அதனால தான் சொல்றோம், நீங்க பாபா சேவை பண்ணிக்கிட்டே வாங்க. 1 செகண்ட் ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்தா 1 லட்சம் ரூபாய். இது பரமாத்மா வானிலை சொல்லியிருக்கிறார். பரமாத்மா சேவைக்காக நீங்க 1 ரூபா உண்டியல்ல போட்டீங்கன்னா அது வந்து 5 கோடியா திரும்ப வரும். இதுவும் பரமாத்மா சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு வரும். எனக்கு தியரிட்டிக்கலா தெரியும், ஆனா நான் எதுவும் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வரப்போறது கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது.
சரியா? இப்போ பாருங்க, நான் வந்து 15 வருஷமா இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். 9 வருஷமா சோஷியல் மீடியாவில் இருக்கேன். 9 வருஷமா சோஷியல் மீடியாவில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ராஜயோகம் பற்றி போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆத்மாவுக்கு யூஸ் ஆகிட்டே தான் இருக்குது. யாரோ ஒரு வாழ்க்கை எங்கெங்கேயோ மாறிட்டு தான் இருக்குது ராஜயோகத்தினால. இது நான் சென்ற சேவைக்கு எனக்கு பலன் திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது என்னைக்கு வரணுமோ அன்னைக்கு வந்துடும். வராமல்லாம் போகாது. இந்த ட்ராமா அப்படி தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஒரு தினம் 4 வீடியோ வருது. இந்த இந்த இப்போ போடுற ஒரு 10 நிமிஷம் வீடியோ என்ன போல் வாழ்வு அப்படின்றது 2 நான் போடுறது வருது. ஒன்று டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வருது, அது வேற ஒரு தம்பி தான் போடுறாரு. அப்புறம் அந்த வாணி ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அது வேற ஒரு தம்பி போடுறாரு. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ வந்தால் போகுதுன்னு சொல்லிட்டு நான் போடாமல் இருக்கலாம்ல. அப்படிலாம் இருந்ததே கிடையாது. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாண்டிச்சேரி போயிருந்தேன். அன்றைக்கி 2 நாள் வீடியோ வந்ததில்லை உங்களுக்கு. இந்த சண்டே நான் வெளியே போகிறேன், ஆனாலும் வீடியோ கரெக்டாக வரும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் சேவா பண்ணுறதுக்கு தான் பரமாத்மா எனக்கு மீட்டர் போடுறாரு தவிர நம்ம யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை வர வச்சு 10 பேரை டெய்லி வீடியோ போடுங்கன்னு சொன்னால் அதனால நான் வந்து அங்கே ராஜா வந்து உட்காருவேன்றது கிடையாது. அவங்க பண்ணுறாங்க, அது புண்ணியம் கிடைக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் நம்மளுதுன்றதுனால மேபி கொசுறு மாதிரி ஏதாவது கிடைச்சா கிடைக்கும். நம்ம கொசுருக்காக சேவைலாம் பண்ணலை. ஓகேவா? ஸோ பரமாத்மா இன்னைக்கு கேட்ட எல்லா கேள்வியும் நான் ஒரு லெவலில் யோகா பண்ணுறேன், நான் ஒருவா பர்ஃபெக்டான லைஃப் லீட் பண்ணுறேன், ஆனால் அந்த சேவை விஷயத்தில் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்கள யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் சொன்னேன், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாபா சொன்னது. ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்றது தான் இந்த வீடியோட நோக்கம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.